நேர்களுக்கு வணக்கம். இப்போது நிறைய நேர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சிகிச்சைக்கு வரும்போது டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு அவங்க பல இடங்களுக்கு போகும்போது உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணாங்களா இல்லை இக்ஸி பண்ணாங்களா அப்படின்னும்போது நம்ம என்ன சிகிச்சை எடுத்தோம், தவறான சிகிச்சை எடுத்துட்டோமா, ஐவிஎஃப்னா தான் டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட்டு, இக்ஸினா டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் இல்லையா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் அவங்க கிட்டக்க இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி நான் தெளிவாக உங்களுக்கு ஐவிஎஃப் அப்படின்னா என்ன, இக்ஸி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கேன். ஸோ இயற்கையாக கருதரிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இயற்கையாக நம்மளுடைய கருவை நிற்க வைக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்கிறதுக்காக சில சிகிச்சை முறைகள் மேற்கொள்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை முறை தான் ஐயுஐ, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் ட்ரீட்மெண்ட்டுன்றது. இது இயற்கை கருதரித்தல், நேச்சுரல் ஃபர்டிலைசேஷன் மூலயமா கரு உருவாகிறது. ஸோ இது பயனளிக்கலை அப்படின்னும் போது நம்ம செயற்கை கருதரித்தல் முறைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஸோ செயற்கை கருதரித்தல் அப்படின்னும் போது ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு இந்த கருக்குழாய் சிகிச்சைகள் நம்மளுக்கு டாக்டர்ஸ் அறிவுறுத்துகிறாங்க. நாங்கள் கல்யாணம் ஆகி 10 வருஷமாக குழந்தை இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்து பேப்பர் பார்த்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம், நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண, ஐயுஐலாம் கூட பண்ண ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இங்கே இந்து பேப்பரில் டிவியில் ஆடு, டாக்டர் அம்மா பேட்டிலாம் பார்த்து இங்கே வந்த ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வந்த பிறகு நல்லா டாக்டர் அம்மாவும் சாரை நல்லா பேசுனாங்க. ஒவ்வொரு இதுவும் தெளிவாக நல்லா எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி என்ன மாதிரியான இங்கே ட்ரீட்மெண்ட் இருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கான கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக எங்களுக்கு பேசுனாங்க. இங்கே நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம், எங்கேயுமே இல்லை. வருஷங்கள் தான் கடந்ததை கட்டி எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல. நாட்கள் ஓடினே தான் இருந்துச்சு. இங்கே நம்பிக்கையாக நாங்கள் வந்தோம், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி தரேன். நாங்கள் அம்மாவும் தான் சரி, சாரும் சரி ரொம்ப நம்பிக்கையாக பேசுனாங்க. எங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு இதுவும் சொல்லி எங்களுக்கு புரிய வச்சு என்னென்ன முறையில் இங்கே வைத்தியம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீர் கட்டி இருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணி மாத்திரை எல்லாம் ஒரு 8 மாதத்துக்கு நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தை ஐவிஎஃப் பண்ணி குழந்தை பிறந்தது. ஸோ கருக்குழாய் சிகிச்சையில் என்ன நம்ம கருக்குழாயில் குழந்தைய வளர்க்குறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இப்போ பல காரணங்களுக்காக பெண்களுக்கு கருமுட்டைகள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறதுனால, இல்லை திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறதுனாலையோ, இல்லை கருக்குழாயில் அடைப்பு இருக்கிறதுனாலையோ, இல்லை கணவரோட உயிரணுக்கள் துடிப்பில் குறைபாடு இருக்கிறதுனாலையோ, இல்லை வடிவத்தில் குறைபாடு இருக்கிறதுனாலையோ, நிறைய காரணங்களுக்காக இந்த கருக்குழாய் சிகிச்சைகள் தம்பதியினர் மேற்கொள்ள வேண்டிய தேவை வருது. ஸோ அப்படி வரும்போது எங்கள் கிட்டக்க பேஷண்ட்ஸ் வரும்போது கூட, டாக்டர் நான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கேன் அப்படின்வாங்க. பட் அந்த கணவரோட உயிரணுக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும், 1 மில்லியன் இருக்கும். துடிப்பு வேகத்தோடு போகக்கூடிய உயிரணுக்கள் ஒரு 10% தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு எங்களால் இந்த கருக்குழாய் சிகிச்சை ஐவிஎஃப் மூலிமா கொடுக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் இக்ஸி, ஐசிஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் டெக்னிக்கில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் என்ன வேறுபாடு அப்படின்றத நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இந்த ஐவிஎஃப் சிகிச்சை அப்படின்னும்போது ஒரு கருமுட்டையை சுற்றி நம்ம கணவரோட உயிரணுக்கள் குறைந்தது 50,000, அதிகபட்சம் 1,00,000 உயிரணுக்கள் வரைக்கும் விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒரு மிஷினில் அந்த கருவை வச்சுட்டு வந்துடுறோம். அந்த மிஷினை நாங்கள் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்குபேட்டரில் வச்ச அந்த கருமுட்டையும் உயிரணுக்களும் கருவாக மாறுதா அப்படின்றத ஒரு 18 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போது தெரியும். ஸோ இது யாருக்கு ரொம்ப சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய கருமுட்டை உள்ள பெண்களுக்கு. முக்கியமாக அந்த கருமுட்டையுடைய சுவர், ஜோனா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப தடிமாக இருக்கக்கூடாது. ஒன்று மெல்லியதாக இருக்கணும், இல்லை சாதாரண மில்லிமீட்டர் திக்னஸ் உள்ள கருமுட்டைகளாக இருக்கணும். அப்போ தான் கணவரோட உயிரணுக்களால் துவாரம் போட்டு உள்ளார போக முடியும். அதே மாதிரி கணவருக்கும் நிறைய உயிரணுக்கள் உள்ளவங்க, எண்ணிக்கையில் துடிப்பில் வடிவத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய உயிரணுக்கள். ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் இருக்குது, நல்ல 50 to 60% மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் இருக்குது, நல்ல ஒரு 10% நார்மல் மார்ஃபலாஜிக்கல் ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. அப்படின்னா இவங்களுக்கு இது ரொம்ப சாத்தியமான டெக்னிக். நம்மளே போய் இவங்களுக்கு இக்ஸி அப்படின்ற முறையை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இளம் வயது தம்பதியினராக இருப்பாங்க. சில காரணங்கள் கருக்குழாயில் அடைப்புக்காக இவங்களால் கரு தக்க வைக்க முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்ம இவங்களை டெஸ்ட் பேபி சிகிச்சை மேற்கொள்ள சொல்கிறோம்னா, இவங்களுக்கு இந்த ஐவிஎஃப், இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்ற முறை ரொம்ப சாத்தியம்.
ஏன்னா இதில் நடக்கிறதும் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய கருதரித்தல் தான், நேச்சுரல் ஃபர்டிலைசேஷன் தான். ஸோ இதுதான் ஐவிஎஃப். ஐவிஎஃப்னால் நாங்கள் மருத்துவர் கருமுட்டையையும் உயிரணுக்களையும் சேகரித்து இன்குபேட்டரில் வச்சுட்டு வெளியில் வந்துடும். நாங்கள் அது கருவாக மாற்றுறது கிடையாது. இயற்கையிலேயே எந்த உயிரணுக்கள் நல்லா இருக்குதோ அது தேர்ந்தெடுத்து கருமுட்டைக்குள்ளார போய் அதுவே கருவாக மாறுது. ஸோ இந்த இயற்கை கருதரித்தல் நேச்சுரல் ஃபர்டிலைசேஷனை தான் நாங்கள் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாமா 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 வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்காங்க குழந்தை? ஓ ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கு இப்போ? சுகர்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சா? சரி 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 சரி. கண்ட்ரோல் ஆயிடுச்சா? சரி சரி சரி. நல்லா பார்த்துக்குங்க. இந்த சுகரில் ரொம்ப எலிஞ்சிட்டீங்க. ஓ சரி 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 சரி. இப்போ சுகர் நார்மல் ஆயிடுச்சா? சரி. ஆ சரி போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தேவைப்பட்டால் குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? குழந்தை நல்லா பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். சரிங்களா? போயிட்டு வாங்க. போயிட்டு வாம்மா. என்னோடய பேர் ஷர்தாஜ். எங்கள் அத்தைக்காக இங்கே காமிக்கிறதுக்காக இங்கே வந்தோம். சேலம் போனோம், ஈரோடு போனோம், அங்கே எதுவும் செட் ஆகலை. நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. சேலத்துலேயும் எடுத்தாங்க, ஈரோடுலேயும் எடுத்தாங்க. அங்கே எதுவும் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிற மாதிரி எதுவும் ட்ரீட்மெண்ட் சரியாக செய்யலை. ஆனால் இங்கே அபிஜேக்கு வந்த பிறகு நல்ல மெடிசன் கொடுத்தாங்க, நல்ல அவங்களுக்கு நல்ல ட்ரீட் பண்ணாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு செய்தியும் கொடுத்தாங்க. கன்சீவும் ஆகிட்டாங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த வார்த்தையும் தெரியல. வணக்கம், என் பேர் விஜயலக்ஷ்மி. எங்கள் ஹஸ்பண்ட் பேர் ஹரிகிருஷ்ணன். நாங்கள் ராயபுரத்துலேருந்து வந்திருக்கோம். குழந்தை இல்லாததுக்காக நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆகுது. குழந்தைக்காக நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். இதே ஐவிஎஃப்னு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் வெளி ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்து எனக்கு எந்த சக்ஸஸும் ஆகலை. அப்புறமா இங்கே வந்தோம், மேடத்தை பார்த்தோம். மேடம் சொன்னாங்க, நீங்கள் இங்கேருந்து போகும்போது குழந்தையோட தான் போவீங்கன்னு. அதே மாதிரி எனக்கு இப்போது சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப நன்றி. நீங்கள் செய்த இந்த உதவியை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன்.